வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதெல்லாம் சரியே இல்லை. கோபத்தின் உச்சிக்கே சென்ற ரோஹித் சர்மா ஆட்டத்தை திருப்பிய அந்த ஒரு ஓவர், அதாவது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்கா வீரர் மார்க்கரம் கொடுத்த கேட்சை பிடித்தவுடன் கோபத்தை வெளிப்படுத்தினார். கேஎல் ராகுல் சில ஓவர்களுக்கு முன்பு செய்த தவறு ரோஹித்தின் கோபத்துக்கு காரணமாகவும் அமைந்தது. இந்தியா vs தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பேட்டிங் செய்யவே மிகவும் கடினமான கேப்டன் பிச்சில் நடைபெற்றது. இந்த பிட்ச் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஒத்துழைப்பை அளித்ததை அடுத்து இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை 55 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது. சிராஜ் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அடுத்து இந்தியா 153 ரன்கள் எடுத்த நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணியை விரைவாக ஆட்டமிழக்க செய்யும் திட்டம் தீட்டினார் கேப்டன் ரோஹித் சர்மா. தென்னாப்பிரிக்கா அணியின் துவக்க வீரர் ஐடன் மார்க்கரம் மட்டுமே இந்த மோசமான பிச்சில் இரண்டாவது இன்னிங்ஸிற்கு தாக்குப்பிடித்து ரன் குவித்தார். மற்ற தென்னாப்பிரிக்க வீரர்கள் விக்கெட்டை இழந்து கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணி 128 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து இருந்தது. அப்போது பும்ராவின் பந்தில் 73 ரன்கள் அடித்து இருந்த ஐடன் மார்க்கரம் ஒரு எளிய கேட்ச் கொடுத்தார். அதனை விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல் நழுவ விட்டார். அதனால் பும்ரா விரக்தி அடைந்தார். கேப்டன் ரோஹித் சர்மா கடும் கோபமடைந்தார். மிக கடினமான இந்த பிச்சில் 10 ரன் கூடுதலாக போனால் கூட சமாளிப்பது கடினம் என்பதால் ரோஹித் சர்மா கோபத்திலும் இருந்தார். அதே போல தென்னாப்பிரிக்கா அணியை 140, 150 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செய்யும் வாய்ப்பும் கிடைத்தது. அதே போல கேஎல் ராகுலால் நழுவி போனது. பின்னர் மார்க்கரம் மதுரடி ஆட்டம் ஆடினார். இதனால் மேலும் பதற்றமடைந்த ரோஹித் சர்மா முகமது சிராஜை பந்து வீச அழைத்தார். ஆப் சைடில் பந்து வீசுமாறு சிராஜிடம் கூறினார். அவர் நினைத்தது போல மார்க்கரம் பந்தை அடித்து ஆட முயன்று கேட்ச் கொடுத்தார். ரோஹித் சர்மா கேட்சை பிடித்தவுடன் தனது கோபத்தை வெளிக்காட்டி பந்தை தூக்கி எறிந்தார். சதம் அடித்து 106 ரன்கள் குவித்த பின்னரே ஆட்டமிழந்தார் மார்க்கரம். தென்னாப்பிரிக்கா அணியானது இரண்டாம் இன்னிங்ஸில் 176 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய அணிக்கு 79 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயமும் செய்தது. ஆனால் இந்தியா அதனை எளிதாக சேசிங் செய்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.